ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் சுவையான சௌ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கெலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த சட்னி செய்ய ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6-7 வற்றல் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி பழம், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் லேசாக வதங்கினப்புறம் 2 கப் அளவு சௌ சேர்த்துக்கலாம். இது 250 கிராம் அளவு சௌ இருக்கும். இந்த 2 கப் அளவு சௌவை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், ஈஸியாக வதங்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இந்த சௌவில் உள்ள தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆகிடும். இடையில ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் நல்லா இந்த சௌ குக் ஆகிடும். இந்த சௌவில் நேச்சுரலாக கொஞ்சம் லைட்டான இனிப்பு சுவை தான் இருக்கும். அதனால் உப்பு, காரம், புளி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ரெகுலராக நம்ம தேங்காய் பேஸ்டு சட்னி தான் செய்வோம் வீட்டில். இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செஞ்சிங்கன்னா காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைகளும் காய்கறிகள் அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துப்பாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு, இந்த தண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் வத்திருச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆறுனப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த சட்னியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அது லேசாக பொரிஞ்சப்புறம் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இந்த உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடும். இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி மேலே சேர்த்துடலாம். சுவையான சௌ சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர புது வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும். வேறு ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.